வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் 2ல் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10 சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 questions நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் நம்ம ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோட லாஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ குறைந்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1,21,120, 1,31,220, 1,18,120, 1,47,420. Question 2 பாருங்க. 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவிகிதம் ஆகும்? ஸோ இப்போ 36 வினாடி ஒரு மணி நேரத்தில், சரியா? ஸோ எத்தனை சதவீதம் ஆகும் சால்வ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ 1.5%, 2.5%, 1%, 3%. Question number 3. ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1,200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் ஏ 10%, 90%. சேமிப்பு செலவு, சரியா? அதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 15%, 85%. சி 18%, 82%. ஆப்ஷன் டி 20%, 80%. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ 30%, 35%, 20%, 15%. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவிகிதம்? 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் 2 13/29%, 3 13/29%, 4 13/29%, 5 13/29%. Question number 6. 240 விட 15% குறைவான எண் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 226, 234, 204, 216. கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த தகவல்கள் அதிகரிப்பு சதவிகிதம் கிடைக்க பரிவர்த்தனை ஆகும்? ஆப்ஷன் ஏ அடக்க விலை 36, லாபம் 17. ஆப்ஷன் பி அடக்க விலை 50, லாபம் 24. ஆப்ஷன் சி அடக்க விலை 40, லாபம் 19. ஆப்ஷன் டி அடக்க விலை 60, லாபம் 29. Question number 8 பாருங்க. x minus yயில் 50% x plus yயில் 30% சமம் எனில் yயில் xஇன் சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் பாருங்க 20%, 30%, 15%, 25%. Question number 9. 24.2 12% என்பது 14.2 10% என்பதை விட எவ்வளவு அதிகம்? ஸோ ஆப்ஷன் ஏ 2.420, ஆப்ஷன் பி 1.904, ஆப்ஷன் சி 1.484, ஆப்ஷன் டி 1.420.
கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க 1/3 1/2 என்பது எத்தனை சதவீதம்? ஆப்ஷன் ஏ 200%, 110%, 150%, 130%. நமக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதோட மதிப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ அப்போ 2 வருடம் கழித்து அதோட மதிப்பு வந்து எவ்வளவா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ குறையுதான் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறையுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ முதல்ல இயந்திரத்தோட மதிப்பு பாருங்கள் 1,62,000. அதில் 10% குறையுது இல்லையா? ஸோ முதல்ல 10% அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ 10% அப்படிங்கிறது 10/100 போடுறோம். ஸோ இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஸோ 16,200 ரூபாய் முதல் வருடத்தில் அது குறைஞ்ச மதிப்பு வந்து 16,200. ஸோ அப்போ இது வந்து முதல் வருடம் இல்லையா? ஸோ இப்போ இரண்டாவது வருடத்தில் வந்து பார்த்தோன்னா அப்போ எவ்வளவா இருக்கும் அதோட மதிப்பு அப்படின்னா 1,62,000லேருந்து 16,600 ரூபா குறைஞ்சிருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் குறைஞ்சது தான் அந்த மீதி தான் வந்து என்னது இப்போ 2வது ஆண்டுக்கான மதிப்பாக இருக்கும் முதல்ல. சரியா? ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே 4 ஸோ 1,45,800 தான் இப்போ அதோட மதிப்பு. ஸோ இப்போ இது முதல் வருடம். அடுத்த 2வது வருஷமும் குறையுது, ஏன்னா 2 ஆண்டுகள் கழித்து தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு 10% இதில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ 2வது ஆண்டு குறைந்த மதிப்பு என்னன்னு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே 0 கேன்சல். ஸோ 14,580 குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ 2வது ஆண்டு முடிவில் அதோட வேல்யூ வந்து பாருங்கள் 1,45,800ன்னு சொன்னோமா? ஸோ அதுலேருந்து குறைஞ்சது 14,580. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஏன்னா இது முதல் ஆண்டு, இது 2வது ஆண்டு முடிந்த பிறகு அந்த இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே 0 2 2 இங்கே 1 3 1. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1,31,220 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், 36 வினாடி என்பது 1 மணியில் எத்தனை சதவிகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1 மணிக்கு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை வினாடி இருக்குங்கிறத நம்ம முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 மணிக்கு வினாடி நம்ம செகண்ட் சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ 3600 வினாடி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதில் நம்ம 36 வினாடிங்கிறது எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ 36 வினாடி தான் நமக்கு ஆன்சர், அதை கொடுத்துட்டாங்க. இங்கே மொத்த வினாடி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இதில் அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பர்சன்டேஜ் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்ல, மொத்த அமௌண்ட் போட்டுட்டோம், இயந்திரத்தோட மதிப்பு போட்டோம், பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்ல. இங்கே ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க, மொத்த மதிப்பும் கொடுத்துட்டு அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 3600 இங்கே அந்த எக்ஸ் பர்சன்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். x/100 36. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 36 x = 36ன்னு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 36 / 36 அப்படின்னா 1. ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 1 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 1% தான் ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000, அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1,200, அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஷியாமின் மாத வருமானம் 12,000 சொல்லிட்டாங்க. அவர் வந்து சேமிக்கும் தொகை 1,200. அப்போ அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட சம்பளத்திலிருந்து அவர் சேமித்த தொகையை விட்டுருவோம். ஸோ மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த அமௌண்ட்டு தானே அவர் வந்து செலவு பண்ண தொகையாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த 12,000ல் நம்ம 1,200 வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு தான் வந்து என்னது அவரோட செலவு தொகையாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே 11,800 தான் வந்து 10,800 தான் அவரோட அங்கே செலவு செய்த தொகையாக இருந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா
சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், சேமிப்பு அப்படிங்கிறது அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னா சேமிப்பு 1200. அவரோட அந்த மொத்த வருமானம் பாருங்கள் 12000. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவர் எவ்வளோ தொகை வந்து சேமிப்பு பண்ணார் சதவீதத்தில் அப்படின்னு சொல்லி கிடச்சிருமா. ஸோ இப்போ இங்கே 20 கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணோன்னா 1/10 கிடைக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம 10% தான் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இதை மேலே போட்டு இதை கீழே போட்டு சால்வ் பண்ணியிருந்தோம்னா 10% கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் எப்பயும் சால்வ் பண்ணிங்கனாலும் 10% அந்த ரெசிப்ரோக்கலாக வரதை மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே 1 10 சரியா. ஸோ அப்போ 10% தான் ஆன்சராக இருக்கும். இதுதான் அவரோட சேமிப்பு. இப்போ வந்து சேமிப்பு வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ செலவு செய்தது எதாக இருக்கும், மொத்தம் 100%, 100ல் 10% அவர் வந்து சேமிச்சிருக்காரு அப்படின்னா மீதி 90% அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், செலவு பண்ணியிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து 10%, 90% தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் செலவை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அவரோட செலவு பண்ண தொகை எவ்வளவு, 10,800 சரியா. ஸோ அவரோட சம்பளம் வந்து எவ்வளவு, 12,000. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 90ங்கிறது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் அதன் குறைவு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், மொத்த தொகை வந்து பாருங்கள் 15 லட்சம், அதுலேருந்து 12 குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ குறைந்தது எவ்வளவு, 15 மைனஸ் 12 லட்சம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3 லட்சம் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, அங்கே குறைஞ்ச தொகையாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 3 லட்சம். இதோட சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு குறைஞ்சது, 3 லட்சம். வீட்டோட மொத்த மதிப்பு வந்து எவ்வளவு, 15 லட்சம் இன்ட்டு அந்த மதிப்பு தான் நமக்கு வேணும் 100%க்கு அந்த 100 போட்டிருக்கோம் சரியா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குறைவோட சதவீதம் வந்து எவ்வளோன்னு சொல்லி தெரியும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 5 3s வந்து 15, 1 5 is 5, இங்கே 2 5s is 0. ஸோ ஆன்சர் பாருங்கள் 20. ஸோ 20% தான் அங்கே குறைந்த சதவீதமாக இருக்கும். 20% தான் ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மொத்த தொகை வந்து பாருங்கள் 5 ரூபாயும் 80 பைசாவும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு சால்வ் பண்ண போகிறதும் பைசாவில் தான். ஸோ அப்போ இதை வந்து இந்த ரூபாயை முதல்ல பைசாவாக மாற்றிடுவோம். ஸோ அப்போ வந்து 1 ரூபாய்க்கு 100 பைசா நமக்கு தெரியும். ஸோ அப்போ 5 ரூபாய்க்கு 500 பைசாவா, 500 ப்ளஸ் ஒரு 80 பைசா அப்படின்னா 580 பைசா தான் அப்படிங்கிறது தான் மொத்தம் சரியா. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறது 20 பைசாவோடதுக்கான சதவீதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 20 அப்படிங்கிறது ஆன்சர், அதை கொடுத்துட்டாங்க. மொத்தம் அப்படிங்கிற அந்த தொகையும் கொடுத்துட்டாங்க 580. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ அப்போ இங்கே நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், இந்த x பர்சன்டேஜை x/100 போட்டுக்கலாமா. ஸோ 580 இன்ட்டு x/100 = 20. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 58/10 இருக்கும் இந்த சைடு. எக்ஸு இங்கே 20 இருக்குது, அந்த பக்கம் 58/10 இருக்குது. அதை இங்கே மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 10/58 ஆயிருமா. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே 5 2s 10, இங்கே 29 இருக்குமா, 29 2s 58. ஸோ 20 × 5 வந்து 100/29. நமக்கு ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 100/29 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே 100/29 போட்டுக்கலாம். ஸோ இப்போ 100 மொத்தமாக தான் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். 29 ஒரு 3 டைம்ஸ் எடுத்தோன்னா ஏன்னா 30 கிட்ட வந்துருச்சுல, அப்போ 90 கிட்ட வரும்ல. ஸோ அப்போ 87 வருமா. 3 × 29 87. ஸோ அப்போ இங்கே 3, இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ இப்படியே நம்ம மிக்ஸ்டாக மாற்றிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதுவோம். இங்கே வந்து கோஷன்ட் 3 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், மீதி எழுதுவோமா. மீதி 13 இங்கே இருக்குது. டிவைடில் இருக்க இந்த 29 இங்கே இருக்குது சரியா, நம்ம இந்த வகுக்கிற எண்ணு. ஸோ அப்போ 313/29 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர்.
கொஸ்டின் பாருங்க, 240 விட 15% குறைவான எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 240 தான் அந்த மொத்த எண் கொடுத்துருக்காங்க இல்லையா. 15% அப்படின்னா 15/100. ஸோ இப்போ இந்த குறைவான எண் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருது. சால்வ் பண்ணோன்னா இங்கே வந்து பாருங்களேன், இங்கே 0 கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 5s, இங்கே 3 5s, இங்கே 1, இங்கே 12. சரியா, 12 நம்ம சால்வ் பண்ணிங்க. 12 × 3 வந்து பாருங்கள், இங்கே 36 கிடச்சிருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, குறைவான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் அந்த 15% குறைஞ்சதுங்க அப்படிங்கிறது வந்து 36 நம்பர்ஸ் குறைஞ்சாதான் அது 15%. சரியா, ஸோ அப்போ 240லேருந்து நம்ம 36 கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், 204 தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் எந்த தகவல்கள் அதிகரிப்பு சதவிகிதம் கிடைக்க பரிவர்த்தனை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதிகரிப்பு சதவிகிதம் வந்து வரணுமா. சரியா, இதை நம்ம சால்வ் பண்ணும் போது ஸோ அப்படி கிடைக்கிற வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதிகரிப்பு சதவிகிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஈக்குவல்னா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. சரியா, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அதிகரிப்பு சதவிகிதம் கிடைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஷனையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எதில் வந்து ஹையஸ்ட் ஆன்சர் கிடைக்குதோ நம்ம அதுதான் நம்மளோட ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆன்சரையுமே சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ லாபம் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல லாபம் வந்து 17/36 இன்ட்டு 100 கிடைக்குது. சரியா, ஸோ இப்போ ஒரு 1700/36 இதை சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், ஸோ அதே மாதிரி லாபம் பை அடக்க விலை 24/50 இன்ட்டு 100 வரணும். ஸோ இப்போ இங்கே 2400/50 சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், 19/40. ஆப்ஷன் சி 19/40 இன்ட்டு 100 சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், 29/60 இன்ட்டு 100 சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு எந்த ஆப்ஷனில் வந்து ஆன்சர் வந்து பெரிய வேல்யூ அதிகமான வேல்யூ வருதோ அதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 47.2 சம்திங் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 48. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதை சால்வ் பண்ணும் போது நமக்கு 4 4s are 16, ரிமைனிங் வந்து 3 வருமா. ஸோ இப்போ இங்கே 7.5 அப்படி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 29/100 அப்படின்னா 48.33 வரும். சரியா, ஸோ இப்போ இங்கே இதில் இருக்கிறதுலையே எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 48.33 தான் இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே இது வர்ற ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய்யில் 50%, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் 30% சமம் எனில் ஒய்யில் எக்ஸின் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸ் மைனஸ் ஒய்யில் 50%. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 50%. இது எதுக்கு ஈக்குவலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 30%. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5/10 அது 1/2 வந்து போட்டுக்கலாம். இங்கே 1 2 இங்கே 3/10 இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே இருக்குது, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே 3/10 ஆல்ரெடி இருக்குது. இந்த 1/2 இங்கே வரும்போது 2/1 ஆகிடும். ஸோ அப்போ 1 இங்கே 5 வருமா. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3/5 இருக்கும். ஸோ அதை அப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 இங்கே போய் ஜாயின் ஆகிடும், இந்த 3 இங்கே போய்டும்ல. ஸோ அப்போ நமக்கு 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5y, இந்த 5 ரெண்டுக்குமே காமன்ல. இங்கே அதே மாதிரி இங்கே போச்சுன்னா 3x ப்ளஸ் 3y, 3 ரெண்டுக்குமே காமன். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வரலாம். எக்ஸ் இங்கே போகும்போது 5x மைனஸ் 3x, ஒய் இங்கே வரும்போது 3y ப்ளஸ் 5y.
அப்போ இங்கே 2x இருக்கும், இங்கே 8y இருக்கும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 4y, அந்த 2yயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். x ஈக்குவல் டு 4y நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா yயில் xின் சதவிகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ yயில் xின் சதவிகிதம் என்ன அப்படின்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ y டிவைட் x அப்படிங்கிறத நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? 4yன்னு சால்வ் பண்ணியிருக்கோமா? ஸோ அப்போ இந்த 4y இங்கே ரீப்ளேஸ் பண்ணி இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ y கேன்சல் ஆகிடும். 100/4 இருக்கும். அப்போ 1 4 is 4, இங்கே 25 4s are 100. ஸோ அப்போ அந்த 25 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பாருங்கள், D 25% தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 24.2வில் 12% என்பது 14.2வில் 10% என்பதை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெண்டும் தனித்தனியாக எத்தனை வேல்யூ சால்வ் பண்ணிடுவோம் பர்சன்டேஜ்லேருந்து. ஸோ 24.2 × 12%. ஸோ 12/100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2.904 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 14.2 × 10%. ஸோ 10/100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா பாருங்கள், இங்கே ஒரே ஒரு 0 இருக்கா? ஸோ தள்ளிப்புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 1.42 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் எவ்வளவு அதிகம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ இப்போ 2.904லேருந்து 1.42 வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் பாருங்கள், 1.484. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 1/3யில் 1/2 என்பது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு 1/2வில் 1/3 ஓகேவா? ஸோ என்பது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1/2 இந்த டினாமினேட்டருக்கு மாற்றி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வந்துடும்? 3/1 × 100 கிடைக்குமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 1 to 52s வரும். ஸோ 3 × 50 150. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி 150% இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சரோட செக் பண்ணி உங்களோட எத்தனை ஆன்சர் கரெக்டு, நீங்கள் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.